கோயிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், ஒரு நெருடலான டாபிக். பிரியமானவர்களே, இது குறிப்பாக யாரை பற்றியும் அல்ல. நான் அடிக்கடி சொல்கிறது போல், யாருக்காவது அந்த தொப்பி பொருந்துமானால் அது என்னுடைய தவறல்ல. இந்த தொப்பி யாருக்காவது பொருந்துமானால் அது என்னுடைய தவறல்ல. இங்கே இருக்கிற யாரையும் பற்றி அல்ல. நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஒரு முக்கியமான டாப்பிக்கை உங்களோடு கூட பேசுகிறேன். வாசிங்க எபேசிய 4ஆம் அதிகாரம், எஃபீஷியன்ஸ் சாப்டர் 4, எஃபீஷியன்ஸ் சாப்டர் 4 from verse 13, 14 and 15. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அவர் தேவன் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை நற்செய்தி பணியாளர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பிரியமால இப்போது 5 விதமான ஊழியம், 5 விதமான ஊழியம்பாங்க. ஆனால் இது 5 விதமான ஊழியங்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டது 4 விதமான ஊழியங்கள். தேவன் சிலரை அப்போஸ்தலர்களாக, அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள். பிரியமானே, அந்த நாட்களில் ஒரு போஸ்ட் கொண்டு போகிறவங்க, மெசேஜ் கொண்டு போகிறவங்க, அங்கே நிறைய கம்பங்கள் இருக்கும். இங்கேருந்து அண்ணா நகருக்கு ஒரு போஸ்ட் கொண்டு போகணும், எங்களோட ஒரு தலைவர்கிட்ட ஒரு போஸ்ட் கொடுக்கணும், இங்கேருந்து அனுப்பணுன்னா இங்கேருந்து ஒரு மைல் தூரத்தில் ஒருத்தர், அதில் தான் மயில் வந்துச்சு. இவர் போஸ்ட்டை கொண்டு ஓடுவார், அங்கே இருக்கட்ட கொடுப்பார், அங்கேருந்து வாங்கிட்டு அவர் ஓடுவார். போஸ்ட் ஓடுவாங்க. அதனால தான் தபாலுக்கு போஸ்ட்டுங்கிற பேர் வந்துச்சு. பிரியமானவர்களே, அப்படி தபால் கொண்டு போகிறவன் போஸ்ட் அங்கே ஆங்கிலத்தில் அதிகமாக அந்த முன்னோட்டு வரும், இந்த ஆளை காட்டுறதுக்கு. ஸோ போஸ்ட் கொண்டு போகிறாள் அப்போஸ்ட். அதே மாதிரி கிரேக்கத்தில் நிறைய சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இன்னு முடியும். நிறைய ஆங்கில சொல்லி எல்இ அப்படின்னு முடியும். போஸ்ட் எல்இ அப்போஸ்டல். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அப்போஸ்தலர், போஸ்ட்டுக்கு போஸ்ட் கொண்டு போகிறனால அப்போஸ்டல், கொண்டு போகிறவன். ஒரு போஸ்ட்டுக்கு போஸ்ட் நிற்பாங்க, அதில் தான் போஸ்ட்டுங்கிற வேர்டு வந்துச்சு, அப்போஸ்டல். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்டல் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அடிப்படை பேஸ் அப்போஸ்தலர் உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரம். அவங்க தான் பேஸ். அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். சிலர் அப்படி அப்போஸ்தலராக கொடுத்தார். தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்கிறது குறி சொல்கிறவங்க இல்லை. ப்ரோஃபஸை ஸ்பீக்ஸ் ஃபார், தேவனுக்காக மனிதரிடத்திலே பேசுகிறவர்கள். அவங்க சில காரியங்களை தீர்க்கமாக சொல்லலாம், ஆனால் அந்த வேர்டுடைய பொருள் தீர்க்கமாய் தரிசிக்கிறவங்க. இன்றைக்கி தீர்க்கதரிசனம்னாலே குறி சொல்லுகிறவர்கள், குறிப்பாய் சொல்லுகிறவர்கள், அவங்கள தான் தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. அதல்ல, ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஃபார் காட், ஈவன் அ ரிவைவலிஸ்ட். ப்ரோஃபஸை ஸ்பீக்ஸ் ஃபார்.
மூன்றாவது சிலரை எவாஞ்சலிஸ்டாக, நற்செய்தி பணியாளராக. இந்த எவாஞ்சலிஸ்டுடைய வேலை என்ன? ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவது. சிலருக்கு அந்த கிருபை கொடுத்துருக்காரு. நற்செய்தியை பரப்புவது. இன்றைக்கி சொல்லலாம் எவாஞ்சலிஸ்ட்டும்பாங்க. முழுக்க 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 அவங்க ஊழியம் முழுவதும் கிறிஸ்தவங்கிட்ட சபையில். அவங்க தான் எவாஞ்சலைஸ் ஆகிட்டாங்கள, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சபைக்கு போகிறாங்க, கிறிஸ்தவ சபைக்கு போகிறாங்க. அங்கே என்ன எவாஞ்சலிஸ்ட்டுக்கு வேலைன்னு எனக்கு தெரில. எவாஞ்சலிஸ்ட் வேலை எங்கே? ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில். நான்காவது பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ். அதை சில ரெண்டாக பிரிப்பாங்க. ரெண்டல்ல, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும் மேய்ப்பராகவும். போதகம் பண்ணாமல் எப்படி மேய்க்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த பாஸ்டர் உத்தியோகத்தை விரும்புகிறவன் போதக சமர்த்தனாக இருக்கணுமே. போதக சமர்த்தனாக இருக்கணுமே. போதக சமர்த்தனாக தானே மேய்க்க முடியும். ஸோ போதகம் வர யாரையோ கூப்பிட்டு போதகம் பண்ண விட்டுட்டு காணிக்க வாங்குறது மட்டுமே ஒழிய மற்றவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சகல பரிசுத்தவான்களோடு அன்பில் ஐக்கியத்தில் நம்ம வளரணும், தப்பு இல்லை. ஆனால் போதகம் பண்ண தெரியாமல் எப்படி மேய்ப்பண்ண இருக்க முடியும்? ஸோ 4 விதமான ஊழியங்கள் இப்படி சிலரை தந்திருக்காரு. ஏன் இப்படி தந்திருக்காரு? தொடர்ந்து வாசிங்க 14ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. ஏன்னா நம்ம அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கர்த்தருக்குள் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவது. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் நம்ம பலவித காற்றினாலே அடியுண்டு அலையாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பலவித காற்றினால் நம்ம அடிபட்டு அலைவுபடக்கூடாது. இந்த நாட்களில் பலவிதமான உபதேசங்கள். இதில் நமக்கு ஒன்று தெரியணும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அவங்க அப்போஸ்தலர் அல்ல, தங்களை அப்போஸ்தலருங்கிறாங்க. அவங்க பாஸ்டர் அல்ல, தங்களை பாஸ்டருங்கிறாங்க. அவங்க தேவனுடைய அப்போஸ்தலர் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய மெசேஜை கொடுக்குறவங்க. அவங்க தேவனுடைய மெசேஜை கொடுக்குறவங்க இல்லை. நீங்கள் அவங்களை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியணும். பிரியமல்ல, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான எல்லா உபதேசங்களுக்கும் நீ இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இன்றைக்கு ஒரு எக்ஸஜெட்டிக்கல் ஸ்டடியாக ஒரு பேசேஜ், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பேசேஜ் தான். நேற்று ஆண்டவர் ரொம்ப பாரப்படுத்து. ஆண்டவர் சபைக்கு சொல்லணுமானா ரொம்ப ஆமாம், இது சபைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு உள்ளத்தில் பாரப்படுத்தினார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 வசனங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். பிரியமான அந்த 22 வசனங்களையும் நேரம் வாய்ப்பது போல் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஒரு பேசேஜினுடைய ஒரு விளக்க, ஒரு வியாக்கியானம். அதுதான் ஆங்கிலத்தில் எக்ஸஜெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பாகால் தீர்க்கதரிசி, அவன் கள்ள தீர்க்கதரிசி அல்ல. இன்றைக்கு வேறொரு தெய்வத்தின் பேரிலோ இல்லாவிட்டால் வேறொரு ஆவியை கொண்டோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. யாரை நாம் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம்? இயேசுவின் நாமத்தை கொண்டு பொய்யான காரியங்களை உரைக்கிறவர்கள், தேவன் சொல்லாதிருந்து தேவன் சொன்னார் என்று சொல்லுகிறவர்கள். பிரியமானவர்களே, ரொம்ப வேடிக்கையான காரியங்களை தீர்க்கதரிசனமாக சொல்கிறது. இந்த வருஷத்தில் தேவன் காண்பிக்கிறார் 2 நாடுகளுக்கு தேர்தல் வரப்போகிறது. கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 2 நாட்டுக்கு கூட தேர்தல் வராமல் இருக்கும். இதோ கர்த்தர் காண்பிக்கிறார், பிரபல்யமான ஒருவர் மரிக்க போகிறார். என்னங்க, ஒரு வருஷத்தில் ஒரு பிரபல்யமான ஆள் கூட மரிக்காமல் போயிடுவாங்க. இந்த வருஷத்தில் மழை பெய்யும். அந்த வருஷத்தில் மழை பெஞ்சாலும் இந்த கிளிப்பிங் எடுத்து போட்டுருவாங்க. அன்றைக்கி அவர் வாசனை சேஷத்தில் சொன்னார், இந்த வருஷத்தில் மழை பெய்யும்னார். இந்த பார்த்தீங்களா மழை பெய்யுது. இது இல்லைங்க பிரியமானவர்களே, அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்தவ உலகத்திலேயும் பிரியமானவர்களே, டிவி பிரசங்கியார் மத்தியில், யூடியூப் பிரசங்கியார் மத்தியில், இங்கே உள்ள பிரசங்கிமார் மத்தியில் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இவங்கெல்லாம் கள்ள போதகர்கள் நான் சொல்லலை, கள்ள போதகர்கள் இருப்பாங்க. இன்றைக்குள்ளது அவங்களை எப்படி அடையாளம் காண்பது? யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் வேதத்தில் யார் யார் கள்ள போதகர்கள் அவங்களுக்கு எப்படி அடையாளம் கொடுத்துருக்கு இந்த வேத பகுதியில், அதை ஒரு போதகனாக உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். தாழ்மையாக சின்ன வார்த்தை சொல்கிறேன். நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் வேத வசனத்தின்படி லாஜிக்கலாக, பிரியமானவர்கள் ரேஷ்னலாக, எம்பெரிக்கலாக தப்பு இருந்தால் தயவுசெய்து வந்து சொல்லுங்கள், நான் திருத்திக்க விரும்புகிறேன். வேத வசனத்தின்படி நீங்கள் சொன்ன இந்த வேத வசனம் தப்புன்னு என்று சொல்லுங்கள். இவங்களை எப்படி அடையாளம் கண்டது? அப்படியே உங்களுக்குள்ளேயும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அப்படி அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, நம்ம ஒரு செமினார் எடுத்தோம். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளும் தவறான வேத உபதேசங்கள். பிரியமானவர்கள், அது யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதனால சத்திய மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்குங்க, சத்தியத்தை பின்பற்றுகிற மார்க்கம். இந்த கள்ள போதர்களால் அவங்க கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுறதுனால, அநேகர் அவர்களை பின்பற்றுகிறதுனால இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இப்போ அவங்கள பற்றியுள்ள அடையாளங்களை இந்த வேத பகுதியிலிருந்து மாத்திரம் நான் காட்டுறேன். முதலாவது 3ஆம் வசனம் வாசியுங்கள். பொருளாசையுடையவர்களாய். அவங்க யார்? நம்பர் 1 ஐடென்டிட்டி. இதுதான் அவங்க அடையாளம். பொருளாசை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசை பொருளாசை, கவச்சியஸ்னஸ் குறிச்சிக்குவாங்க. இன்னும் பொருள் வேணும், இன்னும் பணம் வேணும். இது அவங்களுடைய ஏம். 14ஆம் வசனத்தில் 2வது பகுதியில் வாசிக்கிறோம், அதே சாப்டர் 14 verse. பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இவங்க உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்தா தான் கரெக்டாக இருக்குது. பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருள் ஆசை, எப்படியாவது இன்னும் பணம் வேணும், பொருள் வேணும். பிரியமான ஊழியத்துக்காக ஒரு கேமரா வாங்குகிறோம், அந்த பொருள் ஆசை இல்லை. இன்னும் தங்களுக்குன்னு லேண்டு சேர்க்கணும், தங்களுக்குன்னு வீடு வாங்கணும், அங்கங்கே லேண்டு வாங்கி போடணும், பின்னால் சேர்த்து வைக்கணும், அப்படி பொருள் ஆசை.
பிரியமானவர்களே 15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பிரியமானவர்களே, இந்த பிலேயாமுடைய கதை நிறைய பேருக்கு பிரியாது. பெரிய தீர்க்கதரிசி அவன் சொன்ன அப்படியே நடந்துடும். அவன் கண் திறக்கப்பட்டவன், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவன். அந்த பெரிய தீர்க்கதரிசி அவன் முடிவு எப்படி இருந்துச்சான்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை டீச் பண்றான். போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த பிலேயாமுடைய ஸ்டோரி எண்ணாகமம் 22, 23, 24, 25 அதிகாரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கருகலான வேத பகுதி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே திரள் கூட்டமாக வந்துட்டாங்க. இந்த மோவாபுடைய ராஜா பாலாக், இந்த கதை சொல்கிறேன். பாலாக் இந்த இஸ்ரவேல் எப்படியாவது பிலேயாம் சபிச்சிட்டான்னா நம்ம ஜெயிச்சிடலாம், அழிச்சிடலாம். அவன் ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனம் நாசமாய் போக கடவுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா போதும், இவங்களெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து பிரியமானவர்களே சிலரை பிலேயாம்கிட்ட அவன் அனுப்புகிறான். நல்ல வெகுமதிகள்லாம் கொடுத்து அவங்கள அனுப்புகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நிறைய வசனம் இருக்குது, குறிச்சிருக்கேன், வாசிக்க நேரம் இல்லை. எண்ணாகமம் 22:7 இருக்கும். அவன் என்ன செய்கிறான்? குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய், குறி சொல்கிறதுக்கு கூலி, அந்த கூலியை தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கோமே, தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு கூலி, அந்த கூலியெல்லாம் அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறான். இவனை போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பிலேயாம் சொல்கிறான், நான் தேவனிடத்தில் கேட்காம நான் வர முடியாது அப்படிங்கிறான். போய் தேவனிடத்தில் போய் என்னன்னு கேட்குறான். அப்போது 12ஆம் வசனத்தில் தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னாங்க. உடனே பிலேயாம் நல்லா அப்படியே எழுந்து காலையில் அந்த பாலாக்கின் பிரபுகளை நோக்கி 13ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்க, நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கூட மாட்டேன் என்கிறார் என்று வராத காரணம் என்ன? கர்த்தர் என்ன போக வேண்டான்னு சொல்கிறாரு. கர்த்தர்னா அங்கே யாவேன்னே இருக்குது. அப்போ யாவையோட பேசுகிறோம். யாவே என்னை போக வேண்டான்னு சொல்லிட்டாரு, நான் வரலை அப்படிங்கிறான். அந்த ஆட்கள் போய் பாலாக்கிட்ட சொல்கிறாங்க அவன் வரலையான்னு சொல்லிட்டு. அப்போ பாலாக் என்ன செய்கிறான்? 15ஆம் வசனத்தில், அவர்களிலும் கனவான்களை, அதன் பிரபுக்களை, அந்த கனவான்களான பிரபுக்கள்னு பெரிய ஆட்களெல்லாம் அனுப்பி அப்படியே அவனை கூப்பிட்டு வாங்குறாங்க. அவங்க பிலேயாம்கிட்ட போய் கூப்பிடுறாங்க. பிலேயாம் சொல்கிறான், இல்லை ஆண்டவர் என்னை வர வேண்டான்னு சொல்லிட்டாரு, நான் அதுக்கு மிஞ்சி செய்ய முடியாது, நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. பிரியமானல 18ஆம் வசனத்தில் அவனே கன்னியூ பண்ணுறான், பாலாக் எனக்கு நிறைய வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் எதுனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன். ஆண்டவர் தான் நான் போக வேண்டான்னு சொல்லிட்டார்ல, இப்போ எதுக்கு சின்ன விட்டு போடுற? நீ வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும், வீடு நிறைய வெள்ளி வீடு நிறைய பொண்ணும் தந்தாலும் நான் கூட வரமாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் வரமாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன்ட்டு போகிறேன். ஆண்டவர் மாறுறவர போய் கேட்டான், ஆண்டவர் போப்பான்ட்டார். ஆண்டவர் சொன்னார் என்பதனால செய்யாதீங்கள், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தம் போக வேண்டாம், ஒரு தடவை சொல்லியாச்சு.
திரும்ப போய் கேட்குறான். சாதாரண தமிழில் தானே போய் தொலைடான்னு. அவ்வளோதான். நான் தான் போவேன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து இது கேட்குற போகலாமா, அங்கே கூப்பிடுறாங்களே போகலாமா, அங்கே போகாத, அந்த ஜனங்களை சபிக்காதன்னு சொல்லியாச்சு. அப்புறம் போய் நான் போகலாமாங்கிறான். ஆண்டவர் போடான்ட்டு சரின்னு போகிறோம். அங்கே போகிற வழியிலே தேவதூதன் இவனை வழி மறிக்கிறார். இன்னும் கண்ணுக்கு தெரியல, கழுதை பார்த்துச்சு. கழுதை பேசுது. அப்பவும் அவனுக்கு தெரியும் இது ஆண்டோடைய சித்தம் இல்லை. அங்கே தேவதூதன் சொல்கிறான், நீ ஆண்டருக்கு விரோதமாக போகிற. சரி நான் போயிடுறேன், ஆண்டு வேண்டான்னு சொன்னால் நான் போயிடுறேன், இப்போ போய் தொலை. போயிட்டான். ஆனால் நல்ல மனுஷங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சான். கடைசியில் பாலாக்கும் வந்துச்சு. கை தட்டி போடா போயிருந்தார். ஒன்றும் கொடுக்கல. இப்போ என்ன நடந்துச்சின்னு சொல்லி இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனமும் அங்கே அந்நிய ஜனம் மீதியானும் ஒன்றோடு ஒன்று கலக்க ஆரம்பிக்கிறாங்க, உறவு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேவ கோபம் பற்றி எறிது, அநேகர் சாகுறாங்க. அந்த கூட்டத்தோட பீலியாமும் கொல்லப்படுறான். அவன் டயலாக் பேசுவான், நீதிமான் மறிப்பது போல் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாகலாம் டயலாக் பேசுவான். கடைசியில் அந்த மீதியானோடு கூட அவனும் கொல்லப்படுறான். பிரியமானவன் ஏன் கொல்லப்படுறான்? 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானுடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபோ என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஏன் அவனை கொன்று போட்டாங்க? என்ன நடந்துச்சு இடையில? இவன் தான் வீட்டுக்கு போயிட்டான்ல, எப்படி இங்கே வந்து செத்தான்? எப்படி இங்கே வந்தான்? என்ன நடந்துச்சு இடையில? இவன் 1 பைசா கொடுக்காம ராஜா அனுப்பிட்டாரு. அப்போ என்ன நடந்துச்சு? பிரியமானவர்களே, இவன் எல்லாத்தையும் அறிஞ்சவன். இப்போ இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். என்ன ஆலோசனை சொல்கிறான்? இந்த ஜனங்களை ஏன் சபிக்க முடியல தெரியுமா? இவங்கெல்லாம் பிற இன மக்களோடு கலவாதவர்களாக தனித்து வாசம் பண்ணியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க தனித்து வாசம் பண்ண மட்டுமாக இவங்க மேலே தேவ கோபாக்கினை வராது. நீ என்ன பண்ணு, கொஞ்சம் ஒரு பண்டிகை எண்டை வச்சு அவங்கள கூப்பிட்டு, உன் பெண் பிள்ளைகளை வச்சு அவங்கள கொஞ்சம் மயக்கி, உன் ஆண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகளை மயக்கி, கொஞ்சம் அப்படி 2 பேரும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் அவங்களை சத்தியமாக அழிச்சிடுவார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டான். உலகத்தோடு கலக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் அப்படி 2 பேரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கு அவனுக்கு நிறைய கூலி. என்ன கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், வீடு நிறைய வெள்ளி கிடச்சிருக்கும், வைக்க இடமில்லாமல் பொண்ணு கிடச்சிருக்கும், நிறைய பணம் கிடச்சிச்சு. அந்த கூலிக்காக தான் அவன் இதை சொல்லியிருக்கான். சொன்னது மாத்திரமல்ல, இங்கே செட்டில் ஆகிட்டான், இந்த சைடில் செட்டில் ஆகிட்டான். பிரியமானவர்களே, அதனால தான் அந்த அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொந்த கதை சொல்லலை. பிரியமானவர்களே, 16ஆம் வசனத்துக்கு வாங்க. பேயேரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் புருஷர் யாரு? கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தாங்க. யாருனால? பீலேயாமுடைய உபதேசத்தினால். எதுக்காக? அநீதத்தின் கூலிக்காக. அநீதத்தின் கூலிக்காக.
எனக்கு தப்புன்னு தெரியுது, இதை செஞ்சால் எனக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்கை கிடைக்கும், சரி செஞ்சுட்டு போவேன், என்ன கெட்டு போச்சு, ஆண்டவர் பார்த்துக்க, நான் செய்யலையே, சரி சொல்கிறேன் செஞ்சுக்கோங்க பரவாயில்லன்ட்டேன். எனக்கு தப்பு, என் மனைவிக்கு தப்பு, என் பிள்ளைகளுக்கு தப்பு. அதே தப்பை எனக்கு கவர் கொடுக்கறத செய்யணும்னா செய்யட்டுமா? இன்னுங்க அநியாயமாக இருக்குது. இது உடம்புக்கு கெடுதி, நான் சாப்பிட மாட்டேன், என் மனைவி சாப்பிட மாட்டா, நான் வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த தப்பானதை என்கிட்ட ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்துட்டு அதை சாப்பிட போகிறான், பரவாயில்ல தின்னுங்க மருந்து குடித்தா சரியாயிருன்னு நான் சொன்னேன். என்னை போல் அயோக்கியம் உண்டா? இது சரியாக அயோக்கியத்தனமா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தப்பு, என் மனைவிக்கு தப்பு, அதை யார் செஞ்சாலும் தப்பு இல்லையா? ஏன் அவன் செய்கிறான்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயங்கரமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, அவன் என்ன செய்கிறான்? ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதற்கு வேசித்தனம் பண்ணுகிறதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி அவன் போதகம் பண்ணான் அப்படின்னு இருக்குது. இங்கே அவர் சொல்கிறார், அநீதத்தின் கூலிக்காக, பொருளாசை, அநீதத்தின் கூலிக்காக என்ன வேணாலும் பிரசங்கிக்கலாம், என்ன வேணாலும் தீர்க்கதரிசனம் பண்ணலாம், காசு கிடைச்சா போதும். பொருளாசை. பிரியமான இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அவங்ககிட்ட ஒரு ஐடென்டிட்டி, பொருளாசையினால் அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பொருளாசை, பண ஆசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது அவங்க அடையாளம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நீங்கள் சோதித்து கண்டறிங்க. பலவிதமான காற்றுகளினால் அலையப்படக்கூடாது. 2வது இவங்களுடைய அடையாளம், அதே 3ஆம் வசனம் வாசியுங்கள். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக 2வது தந்திரமான வார்த்தை, கன்னிங். முதலாவது கவர்ச்சியஸ், அப்படியே தேனுலக பிரதர் சிஸ்டர் உங்களை மாதிரி உண்டா, அதுவும் பணக்காரங்களை கண்டால் உருகிடுவாங்க. ஒரு நாள் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். வெளியே நின்று நானும் அந்த பாஸ்டர், அந்த வளாகத்தில் நின்று நானும் அந்த பாஸ்டரும் பேசிகிட்ருக்குறோம். அப்போது பாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு ஏழை விசுவாசி, ஒரு வயசானம்மா அங்கே வந்து நின்று பாஸ்டர்னாலும் இப்படி கை கூப்பிட்டே நிற்காங்க. கொஞ்சம் கை ஆடுது, இப்படி கை கூப்பிட்டே நிற்காங்க. பாஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப எம்பராசிங்காக இருக்குது. அந்த அம்மா போகவும் மாட்டேக்கு. ஐயாவுடைய கடைக்கண் பார்வை தன்மேல் விழாதா என்று ஏங்கி நின்று கொண்டிருக்கு. ஐயா தெரியும் பார்க்க நல்லா பார்க்குற விஷயம் பக்கத்தில் தான் நிற்கி கண்டுக்கவே இல்லை, பேசிகிட்ருக்காரு. நடந்தது 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 தேவஸ்தானத்தில் உட்காந்து சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் உள்ள ஒரு கார் வந்தது, இதே சென்னையில். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படி 2 எட்டு ஓடி போய் அந்த கார் கதவை திறக்கிறார். அந்த கார்லேருந்து பெரிய பிஸ்னஸ் மேன் இறங்குறார். எனக்கு அப்படி சீன்னு போச்சு. ஒரு ஏழை பொம்பளை, ஒரு வயசான நம்ம எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு உனக்கு எட்டி கூட பார்க்க முடியலை. ஒரு பணக்கார காரில் வந்து இறங்கணும், 2 எட்டு ஓடி போய் அந்த கார் கதை திறக்கிற கேவலமா இல்லை? பிரியமானவர்களே, பார்த்ததை சொல்கிறேன். அவர் ஏன் அப்படி செய்தார்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. உங்களை உட்கார வச்சு சொல்கிறவங்க எல்லாருக்கும் அந்த சாட்சி உண்டு. அப்படின்னு நாங்கள் யாருமே நடந்துட்டது கிடையாது. இவங்கிட்ட காணப்படுற 2வது குணம் எல்லாத்துலேயும் தந்துடும். பேசுறதில்ல தந்துடும், கன்னி. அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். 1ஆம் வசனம் கூட வாசிங்க திரும்ப. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரம் பிசாசுடைய சுபாவம் தான் தந்திரம். அதே அதிகாரம் 14ஆம் வசனம் 2வது பகுதியில் வாசிக்கிறோம். உறுதியில்லாத ஆத்துமாக்களை
தந்திரமாய் பிடித்து, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. 18ஆம் வசனம், வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. அகந்தையான வீண் வார்த்தைகள் என்பது ஹை ஃப்ளூட்டின் அப்படின்னு இருக்கு. அதே பெரிய பெரிய வார்த்தை, பெரிய பெரிய வார்த்தை. ஆண்டவர் இப்படி செய்வார், ஆண்டவர் அப்படி செய்வார், ஆண்டவர் உங்களை கொடுத்து எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, நீங்கள் இப்படி தான் வர போகிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஹை ஃப்ளோட்டிங் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் ஆசை இச்சைகளினால் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார். அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார், தந்திரமாய் பிடிக்கிறார். 2 கொரிந்தியர் 2:11 குறிச்சுக்கோங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்படி அவங்க தந்திரமாக பேசுகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போவாங்க, போய் உட்காந்துட்டு, அது வேறு சபையாக இருக்கும், உங்கள் பாஸ்டர்லாம் ரொம்ப பிஸி, அவர்லாம் உங்கள் வீட்டுக்கெலாம் வருவாரா? எனக்கு என்னமோ ஆண்டவர் பாரப்படுத்தினார், உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கணும், உங்கள் வீட்டில் ஒரு அசுத்த காற்று சுற்றிக்கிட்டு இருக்கு, அதான் ஜெபிச்சுட்டு வாங்க. ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க சொன்னார், அதான் ஜெபிக்க வந்தேன். நீங்கள் அந்த சபைக்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டுங்க, நீங்கள் இங்கே வாங்க, பக்கத்தில் இருக்கோம்ல, பேசி கூடுவாங்க. இந்த மீன் வருதான்னு கொக்கு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்குமா, அதே மாதிரி தெரியல நிற்பாங்க. யாராவது பைபிள் எடுத்துகிட்டு போனால் போயிட்டு, பிரைஸ்லர் சிஸ்டர் எங்கே போகிறீங்க? அங்கேயே அவ்வளோ தூரம் போகணுமா? பக்கத்துலேயே நம்ம சபை இருக்குது, நீங்கள் சண்டே கிளாஸ்லாம் எடுப்பீங்க போலியே? இல்லைங்க, இப்போ எடுக்கிறது இல்லைங்க, நிறையா பேர் இருக்கு. அப்படியா? நம்ம சபைக்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தேவை, வந்து ஊழியம் செய்யுங்க, சும்மா அங்கே உட்காந்து ஏன் கேட்டு வர்றீங்க? வாங்க நம்ம சபைக்கு வாங்க. இதை பிடிக்கிறதுக்குன்னே அங்கே நிற்போம் வழியில், மனுஷரை பிடிக்கிறதுக்கு. அதான் பைபிளில் படி இயேசு சொன்ன, மனுஷருக்கு ஜாக்கிரதை, பிவேர் ஆஃப் மென். தந்திரமாய் பிடிப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும், வாங்க. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருங்க. அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார். எபேசியர் 4:14 கூட வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகிறவர்களாயிராமல். தயவு செய்து அவங்களுடைய வஞ்சகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு வேணும். முதலாவது இவங்க யார்? பொருளாசை. 2வது ரொம்ப தந்திரமாக இருப்பாங்க, நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். அப்புறம் 4ஆம் வசனத்தில் இருந்து கொஞ்சம் வேகமாக கடந்து போங்க. பாவம் செய்த தூதர்களை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், இனி என்ன செய்வார் அப்படின்னு ஜென்ரலாக போட்டிருக்கு, வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பிரியமல்ல, 9ஆம் வசனம் மட்டுமாக நீங்கள் வீட்டில் வாசித்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் இப்படி தந்திரமாக நடந்தவங்க, வஞ்சகமாக நடந்தவங்க, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தது, அவங்கள தண்டித்த தேவன் இவங்களையும் தண்டிப்பார். நம்ம தேவன் அன்பாக இருக்கார், நல்லவர், வல்லவர் அப்படின்னு நினச்சிருந்துச்சு ஏமாந்து போகக்கூடாது. எசேக்கியேல் வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இது நிமித்தம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இது நிமித்தம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எது நிமித்தம் தெரியுமா? துன்மார்க்கரை அவர் அடிக்கிற அடியின் நிமித்தம் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவர்களை எப்படி அடிக்கிறாரோ அந்த அடியை பார்த்து இவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். இந்த கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணம், ஒரு ஒன் சைட் பிக்சர். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் கொல்லும் தேவன். அந்நிய அக்னியை கொண்டு வந்த நாதாபாபியை அங்கேயே கொண்டு போட்ட தேவன். ஓய்வு நல்ல விறகு பொறுக்கினவனை அங்கேயே கொண்டு போட்ட தேவன். அவர் மாறலை. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க, அவ்வளோதான். தேவன் அதே தேவன் தான். இன்றைக்கி மாறினார்னா அப்புறம் அவங்க எந்திரிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. என் புருஷன் விறகு பொறுக்க போனான்னு சொல்லி இப்படி அடித்து கல்லெறிஞ்சு கொல்ல வச்சுட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். இன்றைக்கு அந்த கிருபை நம்மை தாங்குகிறது.
இருக்கட்டும், அதுக்குள்ளாக போக விரும்பலை. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை வந்துச்சு, அந்த தேவதூர்களுக்கு என்னென்ன தண்டனை வந்துச்சு, நோவா காலத்தில் இருந்த மக்களுக்கு என்னென்ன தண்டனை வந்துச்சு, சோதோம் குமாரால் இருந்தவங்களுக்கு என்னென்ன தண்டனை வந்துச்சு, அதெல்லாம் அவங்க விலைக்கு சொல்கிறாரு. இப்போ 10ஆம் வசனத்துக்கு வாங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணு. பிரியமல்லவங்க, யார் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பார், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பார், ஆவியின்படி நடக்க மாட்டாங்க. ஆவியானவர் இப்படி சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. உண்மைக்குள்ள சிஸ்டம் இது, இதெல்லாம் தப்பு இல்லை. இந்த கள்ள போதகர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பார். ரொம்ப முக்கியமான வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட கூட சகோதரர் தான், ஆனால் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியலை. உங்களை சொல்லலை, அந்த அங்கே கொரிந்து சபையில் சொல்கிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியலை, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இது சத்திய மார்க்கமா? இல்லை, இது உலகத்தாருடைய மார்க்கம். உலகத்தாருடைய திருமணம் எப்படி நடக்கணும், உலகத்தார் எப்படி நடத்துகிறாங்க. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடத்துகிறீர்கள். ஒரு விழா எப்படி நடத்தணும்? பிரியமானவர்களே, பிறையன மக்கள் அவங்க பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க, அதே போல் நம்மளும் பண்டிகை கொண்டாடுவோம். அவங்க புது துணி வாங்கினா நம்மளும் புது துணி வாங்குவோம். அவங்க பணியாரம் சுட்டாங்க, அதிரசம் சுட்டாங்க, முறுக்கு சுட்டாங்கன்னா நம்ம மேற்கத்திய மரத்தில் கேக் சுடுவோம். மனுஷ மார்க்கமாக நடக்கிறோம். யார் இவங்க? வசனம் குறிச்சிக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், வரங்களில் குறைவில்லாதவர்கள். இவங்க மனுஷ மார்க்கமாக நடக்கிறாங்க. ஐயோ, அவங்க தீர்க்கம் சொல்கிறாங்களே, அவங்க மிராக்கள் பண்ணுறாங்களேன்னா அவங்க இருக்குது. வரங்களில் குறைவில்லாதவர்கள் மனுஷ மார்க்கமாக நடக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கலை, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து. இந்த கள்ளப்பொருளுடைய 3வது அடையாளம், பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பார், மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திப்பார், மனுஷ மார்க்கமாய் நடப்பார். உலகத்தார் எப்படி செய்வாங்க அதே மாதிரி நம்ம செய்யணும். வேதம் என்ன சொல்லுது? ஒரு லாஜிக்கலாக எது சரி எது தவறு? பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தாரை விட கிறிஸ்தவம் சீர்கட்டு இருக்கிறது. பயத்தோடு சொல்லுகிறேன், பொதுவான கிறிஸ்தவத்தை விட ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே சபைகள் இன்றைக்கு அநேக காரியங்களில் சீர்கட்டு. அங்கே அந்த ஆயர், அந்த மேய்ப்பர் என்ன செய்கிறாரோ அது அவங்களுக்கு இப்போ அந்த சபையாருக்கு செய்கிறார், அந்த சபையாருக்கு செய்கிறார். இங்கே மேய்ப்பன் செய்யாததை எதெல்லாம் அந்த மேய்ப்பன் தவறு என்று விட்டானோ அதை சபையார் செய்ய விடுறான். இதில் 2 பேரும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அங்கே மேய்ப்பனும் அதை செய்கிறான், செஞ்சுட்டு சபையாரையும் செய்கிறாரு. இங்கே மேய்ப்பன் அதெல்லாம் தப்பு, நான் செய்ய மாட்டேங்கிறாரு, சபையாரை செய்ய வைக்கிறார். பயமில்லை? விளங்குறதுக்காக கொஞ்சம் பச்சையாக சொல்கிறேன்னே. அங்கே அந்த ஆயர் மனைவிக்கு தாலி கட்டி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, அந்த சபையினுடைய மெம்பருக்கும் தாலி கட்டி வைக்கிறார். தாலி சரியாக தப்பா வேறு விஷயம். இங்கே நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு நான் தாலி கட்டி வச்சேன்னா எது எப்படி இருக்கும்? எது சரி? கொஞ்சம் வே பண்ணி பாருங்கள்.
எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. மாம்சத்துக்கு ஏற்றபடி மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். இப்போ நான் தாலி சரியா தப்பா என்ற ஆர்குமெண்ட்ல எனக்கு தப்பு என்றால் உங்களுக்கு தப்பு. நீங்கள் ஒரு கவரில் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடுமா? யோசித்து பாருங்க. கள்ள போதலுக்கு எச்சரிக்கையாக யாரையோ குறிப்பிட்டு சொல்லலை. யாருக்காவது தொப்பி பொருந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. பிரியமானவர்களே, இந்த மனுஷ மார்க்கத்தை குறித்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்குது. இது அவங்ககிட்ட காணப்படுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் தொடர்ந்து 11-12 பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்தாரு, அந்த தீர்ப்பு மாறாது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறார். அதெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சேன், நேரங்கிறதை கடந்து போகிறேன். இப்போ 4வது சீக்கிரமாக பார்ப்போம். 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். பிரியமல்ல, இதை கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். இது இங்கிலீஷில் இருக்குது. அண்ட் ஷால் ரிசீவ் த ரிவார்ட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ் ஆஸ் தே தட் கோட்டட் ப்ளஷர் டு riot in the daytime. டு riot in the daytime இதை பகலில் விளையாடுறது. ஸ்போர்ட்ஸ் தே ஆர் அண்ட் blemishes ஸ்போர்ட்டிங் themselves. அப்போ ஸ்போர்ட்ஸே தப்பா? ஸ்போர்ட்டிங் themselves with their own deceivings while they feast with you. நம்மளோட கூட சாப்பிட்றாங்களா? என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னா, கொஞ்சம் இதை நான் வாஸ்து விலைக்கு சொல்கிறேன். முதலாவது, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. இது ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி இங்கிலீஷில் கவுண்டட் ப்ளஷர் டு riot in the day time. டே டைமில் அப்படியே களியாட்டு பண்ணுறத ப்ளஷர்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பிரியமல்ல, 2 மீனிங். ஒரிஜினல் க்ரீக்கில் என்ன இருக்குன்னா, அவங்கெல்லாம் வெறி கொள்கிறவங்க இருளிலே வெறி கொள்ளுவாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார், இது பகல் காலம், இருட்டில், இரவு இல்லையே. இவங்கெல்லாம் இப்போ குடிச்சிட்டு ஆடுறாங்கன்னா நைட்டில் தான் குடிச்சிட்டு ஆடுவாங்க. அன்னைக்கு இவங்க பகலில் குடிச்சிட்டு இருக்காங்க, இது இரவு இல்லைன்னு அவர் சொல்லுவார். இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி இருக்கும். வெறி கொள்ளுகிறவர்கள் இருளிலே இரவிலே வெறி கொள்ளுவார்கள்னு இருக்கும். அந்த இரவில் வெறி கொள்றதில் கூட திருப்தி ஆகாமல் பகலிலேயும் வெறி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, ஒரு வியாக்கியானத்தில் இருக்குது. இரவில் வெறி கொள்றதுலேயும் திருப்தி ஆகாமல் பகலிலேயும் கூட வெறி கொள்கிறவங்க, அப்படி வெறி கொள்கிறவங்கன்னு இருக்குது. இன்னும் அந்த வல்கேட் டிரான்ஸ்லேஷனில் தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எவ்வளோ ஆராய்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் என்னைக்கே கிடைக்கிற ஒரு ப்ளஷர், இந்த உலகத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை, இதை இன்பம் என்று எண்ணி ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து, கரைப்பட்ட ஒரு ஜீவியத்தோடு. எதெல்லாம் நம்ம கரைப்படுத்தி வேகமாக குறிச்சிக்கோங்க. மாம்சத்தால் கரைப்பட்டவர்கள், 2வது உலகத்தால் கரைப்பட்டவர்கள், 3வது அக்கிரமத்தால் கரைப்பட்டவர்கள். கரை திரை பிழை நீங்க பரிசுத்தமும் மகிமையுமான சபையை நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்த தான் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். மாம்சம் கரைப்படக்கூடாது. பார்க்குற இந்த வஸ்திரத்தில் ஏதோ கரைப்பட்டிருக்கு. இங்கு கரைப்பட்டுட்டா, காஃபி கரையா, எண்ணெய் கரை, ஏதோ ஒரு கரைப்பட்டிருக்கு. என்ன கரைப்பட்டிருக்கு? அவங்கள பார்த்தாலே மாம்சம் அவங்கள கரைப்படுத்தியிருக்கு. அந்த பொறாமை, அந்த பெருமை, அந்த மேட்டிமை, அந்த மனுஷ மார்க்கம். பிரியமானவர்களே, மாம்சம் கரைப்படுத்துது. இன்னொன்று என்ன அவங்கள கரைப்படுத்தியிருக்குது? உலகம் அவங்கள கரைப்படுத்தியிருக்கு. கரைப்பட்டவர் உலகம் கரைப்படுத்தியிருக்கு. உலகத்தின் வேஷம், உலகத்தின் ஆவி, உலகத்தார் எப்படி உடுத்துகிறாங்களோ அப்படி உடுத்தணும், உலகத்தார் எப்படி வேஷம் போடுறாங்களோ அப்படி வேஷம் போடணும். அந்த உலகத்தினுடைய ஸ்டைல், அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒரு பேனர் போடுறாங்க, அவங்க எப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். உலகத்தில் அந்த வைபவங்கள் எப்படி நடக்கு அப்படி இருக்கணும். சிலரை மாம்சம் கரைப்படுத்துது, சிலரை உலகம் கரைப்படுத்துது. இன்னொன்று அக்கிரமம், கிரமத்துக்கு மாறாக செய்கிற காரியங்கள் கரைப்படுத்துது. அவங்க கரைப்பட்டவர்களும்
பிரியமானவர்களே, அங்கே லட்சை என்று சொல்லியிருக்குது. லட்சை என்று சொல்லுவது கிறிஸ்தவத்துக்கு இலக்கு உண்டாக்குகிறவர்கள். ஏன்னா கிறிஸ்தவங்கெல்லாம் அப்படி ஆடுறாங்க. பிரியமானவர்களே, நிறைய பேர் பிள்ளைகளை கிறிஸ்தவ கோயிலுக்கு அனுப்ப பயப்படுறாங்க. அங்கே போனால் ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கும். சார் என் பிள்ளை அங்கே அனுப்ப மாட்டேன், முடியாது, கலாச்சார சிதைவு வந்துடும். அவங்க உடைய பார்த்தா கலாச்சார சிதைவாக இருக்குது. அங்கே செய்கிற காரியங்களில் கலாச்சார சிதைவு வந்துடும் பயப்படுறாங்க. They bring blame to Christianity, the Bible-based Christianity. வேதாகம கிறிஸ்தவத்துக்கு இவங்களுடைய நடவடிக்கை. காந்தி அந்த காலத்திலே சொன்னார், பிரியமல் கிறிஸ்தவம் அதெல்லாம் விரும்பலை. ஏன், என்னென்ன காரியங்கள், இதெல்லாம் தப்பு இல்லை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுடைய லட்சியம் உண்டாக்குறாங்க. இவங்க கரைகளும் லட்சியங்களுமாக இருந்து உங்களுடைய விருந்துண்கையில், அப்படின்னா நம்மளோட ஒரு பண்டிகை கொண்டாடுறது. அன்றைக்கு அது என்ன விருந்தாக இருக்கும்? பிரியமானவர்களே, 8 விதமான பண்டிகைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில். அதில் ஒரு பண்டிகை ஓய்வு நாளை அனுசரிப்பது. இல்லை ஒரு பொதுவாக ஒரு கல்யாண விருந்தாக இருக்கும். என்ன விருந்துன்னு சொல்லி ஏதோ ஒரு அக்கேஷன், ஒரு சோஷியல். அந்த உங்களோடு கூட அந்த விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளிலே உல்லாசமாய் நடக்கிறார்கள். ரொம்ப அப்படி உல்லாசம், ரிவல்லிங், அப்படி களியாட்டோட அப்படி ஸ்டைலாக சீவன் குமாரத்தை கழுத்தை நெறித்து நடக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக்கே இல்லை. கரைப்பட்டிருக்கிறாங்க. உலகம் அவங்க வேஷத்தை பார்த்தா உலகம் கரைப்படுத்தி இருக்கு, மாம்சம் கரைப்படுத்தி இருக்கு, எல்லாத்துலேயும் அக்கிரமம். என்னைக்கு டைம் சொல்லுங்கள், அந்த டைமுக்கு வர மாட்டாங்க. ஒரு பிந்தி வந்து அது ஒரு என்னது, ஒரு ப்ரிஸ்டீஜ். நம்ம போய் காத்து கிடக்கூடாது, நமக்காக மற்றவர்கள் காத்து இருக்கணும். நம்ம போய் அங்கே காத்து கிடக்கதா சொல்கிறேன், நாயா காத்து கிடக்கிறதுக்கு? அப்போ காத்து இருக்கவங்களாம் நாயா? பிந்தலாம், அது வேறு விஷயம். நான் கூட சொல்லிட்டு வர பிந்தி இருப்பேன். அதனால் அந்த மனதில் என்ன எண்ணம் வருது? பிரியமானவர்களே, 4வது கரைப்பட்டவர்கள். அதாங்க சொல்லியிருக்கோம் 19ஆம் வசனம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கு. கேட்டுக்கு அடிமைங்கிறது மூல மொழியில் ஸ்லேவ்ஸ் அண்ட் கரப்ஷன் இருக்குது. தவறான கெட்ட காரியங்களுக்கு they are slaves. இவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்படி அந்த ஊழியக்காரங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்கள குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க போதகங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க கவச்சஸாக இருப்பாங்க, கன்னிங்காக இருப்பாங்க, கார்னலாக இருப்பாங்க, கரப்டடாக இருப்பாங்க. 5வது சுருக்கமாய் பார்த்து கடந்து போவோம். 14ஆம் வசனம் வாசியுங்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கையில் சொல்லுங்க, மன்னித்து கொள்ளுங்க, ஒரு டிசப்ஷன் ஆஃப் செக்ஸ், அதில் ஒரு மயக்கம். எதிர்ப்பாளரோட பேசும்போதே அவங்க வாய்க்கோணும். விதவைகளுடைய வீட்டை பட்சிப்பார்கள். மெசேஜ் கொடுக்கும்போதே அவங்கள கவர்ற மாதிரி பேசுவாங்க. இரு பொருள்பட ஜோக் அடிப்பாங்க. அவங்க கண் அப்படி இருக்கும், பைபிளில் போட்டிருக்கு. இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த போதகர் எப்படி பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன், பேதர் எழுதுனதை நான் சொல்கிறேன். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்கள குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக 2 உதாரணங்கள் சபையில் அன்றைக்கி சொல்கிறது. நீ உங்களை யாரும் அல்ல, சுற்றி இப்படி நடக்கு. ஒரு 3 உதாரணங்கள் பர்சனலாக நடந்த காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் எல்லா ஊழியர்களையும் கொடுத்து ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரையும் விடாதீங்க. சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. ஒரு நாள் மகாபலிபுரத்தில் உள்ள ஸ்கிரிப்சர் யூனியன்
அங்கே ஒரு பாஸ்டர், அவர் வேஸ்டேஜ் பணிந்திருக்கிறார், ஒரு சகோதரியோடு அங்கே போகிறார். மன்னித்து கொள்ளுங்க, நான் சொல்லி ஆகணும். அங்கே இப்போ உள்ள ப்ரோட்டோக்கால்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க உடனே யாரையும் அட்மிட் பண்ண முடியாது. ஆனாலும் இவர் சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நைட்டில் எங்களுக்கு எப்படியாவது ஸ்டே வேணுங்கிறாரு. அவங்க ஸ்டே கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பொறுப்பாக இருக்கிறவங்களுடைய ஒரு உறவினர் இங்கே சென்னையில் மரித்து போகிறாங்க. அந்த ஃபியூனரலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாய் அந்த பாஸ்டர், அவர் தான் அந்த ஃபியூனரல் நடத்த வர்றார். மரித்து போனவங்க அந்த சபையை சேர்ந்தவங்க போல். அந்த பாஸ்டர் ஃபியூனரல் நடத்த வர்றார். அன்றைக்கு அந்த ஃபியூனரலுக்கு அவரோடு கூட வர்ற அந்த சகோதரி, அவருடைய மனைவி வேறு பெண்ணாக இருக்குது. அன்றைக்கி எஸ்யூக்கு வந்த பெண் வேறு, இன்றைக்கு கூட வர்ற பெண் வேறு. இந்த அம்மா ஒரே பதறிட்டாங்க. ஃபியூனரல் முடிஞ்சோன்னு ஓடி போய், ஃபஸ்ட்டு அன்றைக்கி நீங்கள் வந்தீங்கல்ல, நீங்கள் வேற ஒரு சிஸ்டரோட தானே வந்தீங்க அப்படிங்கிற. நேரில் நடந்தது. எனக்கு அந்த பாஸ்டர் தெரியாது, ஆனால் அந்த இன்சிடெண்ட் தெரிந்த ஒரு பாஸ்டர்ன்ட்டு இதை சொன்னார். உடனே இந்த ஊழியக்காரங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, சாபம் வரும். என்ன ஊழியக்காரங்களை பற்றி பேசினா என்ன வரும்? சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் பல இடங்களில் செய்தி கொடுக்க போவார். ஒரு சபையில் செய்தி கொடுத்துருக்கார். அன்றைக்கு அவருடைய சின்ன பையன், அப்போ அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். எனக்கு தெரியும் அந்த ஃபேமிலி. அந்த பையனையும் தன்னோட கூப்பிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சங்கீதா ஹோட்டல் இடம் சொல்கிறேன். சங்கீதா ஹோட்டலில் இவருடைய மனைவி 2 பையங்க எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க. இவர் மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, 2 பையங்க எதிர இருக்காங்க. அந்த பையன் பார்க்குறான், இந்த அதிகாரிக்கு பின்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு போனாங்களே, அங்கே அந்த பாஸ்டர் சாப்பிட்டுட்ருக்காரு. அவரோட வேற ஒரு பெண் வந்திருக்குது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஊட்டுறாரு. இந்த பையன் பார்த்து, எப்பா நம்ம போகிறோம்ல, அந்த பாஸ்டர் இருக்காருங்கிறாரு. இந்த அதிகாரி திரும்பி பார்க்காரு. அந்த பாஸ்டர் வேற ஒரு பெண்ணோட உட்காந்துருக்காரு. சச்சா உடுப்பாங்கிறார். அந்த அம்மா இப்போ இவருடைய மனைவி, அவர் பில்லு நம்ம கொடுத்துறோம், அவர் பில்லு பாஸ்டர் உட்காந்துருக்க, சும்மா ஏப்பா நீங்கள் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு இந்த அம்மா துடிக்குது. ஒரு ஊழியக்காரன், தேவ மனுஷன், நம்ம செய்யணுமேன்னு சொல்லலாம். இவருக்கு தெரியுது அது யாருன்னு. நேரே என்கிட்ட வந்தார். ஜாக்கிரதையா இருங்க, நீங்கள் சோதித்து அறிங்க. வரவங்களாம் ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கு. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள் உண்டு. பிரியமான ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக, உங்களுடைய போதகனாக எச்சரிப்பதற்காக இதை சொல்லுகிறேன். விபச்சார மயக்கம் நிறையா இருக்குது. அவங்கள குறித்துள்ள காரியங்கள் 16, 17, 18 வசனங்களில் இருக்குது. நம்ம 19க்கு போவோம், வாசியுங்கள். இவங்கெல்லாம் கர்சர், சபிக்கப்பட்டவர்கள். யார்? போதகர்கள். போதகர்களை குறித்து அங்கே சொல்லியிருக்கு, சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, 19ஆம் வசனத்துக்கு வாங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார். தாங்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார். உனக்கு ஒரு நல்ல டெலிவரன்ஸ் இருக்கு, உனக்கு விடுதலை, கர்த்தரை விடுவிக்கிற, எல்லா கட்டுகளும் உடைஞ்சு போகுது. இனி நீ நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. இப்படி உடுத்தாத, அப்படி உடுத்தாத, இஷ்டப்படி உடுத்து, விடுதலை. நீ ரட்சிக்கப்பட்ட, நீ எப்படி வேண்டுமானாலும் உடுத்து. இப்படி சுற்றக்கூடாது, அப்படி சுற்றக்கூடாதுன்னு இல்லை. வேசித்தனம் பண்ணணுமா பண்ணு, விபச்சாரம் பண்ணணுமா பண்ணு. வேசிகளும் விபச்சாரிகளும் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே முதலாவது பிரவேசிப்பார்கள். அவன் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லணும், நீ எனக்கு மாத்திரம் உண்மையாக இருந்தால் போதாதுடி, சபையில் வர 10 பேர்கிட்ட உண்மையாக இரு, அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லணும். பொண்ணுகிட்ட போய் சொல்லணும்,
நீ பரிசுத்தம் பரிசுத்தம் இருந்தால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அவங்களுக்கு 2 வசனம் பேச தெரியும்னா எனக்கு 10 வசனம் தெரியும். போய் சொல்லுவோம் மகாட்ட, நீ பரிசுத்தம் 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 இருந்தால் புறம்பான இருள் ஆண்டவனை தள்ளிடுவார். நீ வேசித்தனம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லு. விடுதலை எப்படி வேண்டுமானால் உடுத்தலாம், எப்படி வேண்டுமானால் அலங்கரிக்கலாம், எப்படி வேண்டுமானால் விடுதலை வாக்கு பண்ணுகிறார், சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். யூ ஆர் ஃப்ரீ. கட்டுகள் உடைஞ்சு போச்சு. எவ்வளோ பயங்கரமான பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் தெரியுமா? நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. இதை செய்யாத, அதை செய்யாத, இதை தீண்டாத, அப்படியா சொல்லிட்டு இருக்கிறது. எதை வேணாலும் செய்யலாம். அதான் கிறிஸ்தவம். இந்த உபதேசம் பரவி வருது. நமக்கு மெய்யாக எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியுமா? வேதனையோடு கத்தி கதறேன், அதனால தான் நீ உட்கார்ந்து பேசுகிறேன். இது பிரசங்கம் அல்ல. என் இருதயத்தை உங்களை இருதயங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. வேதத்தில் என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்கு? நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் தான். யோவான் 8:32 வாசியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். அந்த நாலேஜ் உங்களை விடுதலையாக்காது, அந்த அறிவு உங்களை விடுதலையாக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். அங்கே ஒரு சத்தியம் சொல்கிறாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு சத்தியம் சொல்கிறாங்க. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நான் அறிந்ததினால எனக்கு விடுதலை கிடையாது. அந்த சத்தியம், நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்ற அந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்குது. எனக்கு என்ன விடுதலை கிடைக்கி? ஆவிக்குரியவன் நான் ஜீவிக்க எனக்கு விடுதலை கிடைக்கி. எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க விரும்பலை. நான் விரும்புகிற போல நான் ட்ரெஸ் பண்ணுறேன், கண்ணியமாக ட்ரெஸ் பண்ணுறேன். எது விடுதலை? உலகத்தோடு உலகமாக போகிறது விடுதலையா? இல்லை நான் வாஞ்சிக்கிறது போல், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வாஞ்சிக்கிறது போல், எனக்குள்ளே இருக்கிற சத்தியம் வாஞ்சிக்கிறது போல் நான் ஜீவிக்கிறது விடுதலையா? சத்தியம் சொல்லுது, உன் பெற்றோரை கனம் பண்ணுவாயாகன்னு. அந்த சத்தியம் என்னை விடுவிக்குது. பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சத்தியம் சொல்லுது. அந்த சத்தியம் நான் பொய் சொல்லாமல் இருக்க எனக்கு இது எப்படி வேணாலும் செய்துக்கோ. நம்மெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு விட்டு பொய் சொல்லணுமா சொல்லிக்கோ, திருடணுமா திருடிக்கோ, பிறன் பொருளை வஞ்சிக்கணுமா வஞ்சிச்சுக்கோ. சாட்சி சொல்கிறாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கார் நின்றுச்சு. அந்த காரை பார்க்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நான் அந்த காரில் கை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த கார் எனக்கு வேணும். இதாயா நீ விசுவாசிய ஊழியக்காரன்னு? அந்த கார் வேணும்னு கை வச்சு ஜெபம் பண்ணுறான். பிறன் பொருளை இச்சையாது இருப்பாயாங்கல்ல என் பைபிள் சொல்லுது. எங்கே போயிட்டுருக்குது சபை? நமக்கு விடுதலை சத்தியத்தினாலே வறுமை உள்ள, அதான் மெய்யான விடுதலை. இவங்களை கேட்டுக்கு அடிமையாக இருந்து என்ன சுயாதீனத்தை வாக்கு பண்ணுறாங்க. நீ எப்படி வேணாலும் வாழலாம். இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. நீ செய்த பாவங்கள், நீ செய்கிற பாவங்கள், நீ செய்ய போகிற பாவங்களையும் அது நிவர்த்தியாக்கும். ஆனால் எவ்வளோ வேணாலும் பாவம் செஞ்சுக்கோ. விடுதலை, அந்த விடுதலை கிடையவே கிடையாது. கேட்டுக்கு அடிமையாக இருந்த விடுதலை சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. அவ்வளோ மோசமானவங்க. பிரியமானல 8:34 கூட வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானல வசனங்களை குறிச்சிக்கோங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க.
கிருபை பெருகிற இடத்துல, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லியிருக்கு. அதனால் கிருபை பெருகும்படிக்கு நம்ம பாவத்தில் நிலை நிற்கலாமா? அப்படி செய்யக்கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதில் பிழைப்போங்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க பிரியமன். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதேங்கிறார். கிருபைங்கிறது எதுக்கு? பாவம் செய்கிறதற்கல்ல. கிருபை எதற்கு? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அந்த கிருபையை தர்றார். அந்த முழு பகுதியும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் என்ன சொல்கிறாரு? விடுதலை பெற்ற நம்ம இன்றைக்கி நம்முடைய அவயவங்களை, கண்ணை, காதை, காலை, விரலை நீதிக்கென்று ஒப்பு கொடுங்க, அடிமையாக ஒப்பு கொடுங்க. அதாங்க விடுதலை. நானே வில்லிங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றேன்னு ஒப்பு கொடுக்குறேன். அதான் எனக்கு சுயாதீனம். வசனத்துக்கு கீழ்ப்படிய தேவ நீதியை நிறைவேற்ற என்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி நான் என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அதான் உண்மையான விடுதலை. நான் ஏன் ஆண்டவரை கீழ்ப்படுறேன்? என்னுடைய ரைட். ஏன் வசனத்துக்கு பயப்படுறேன்? தட்ஸ் மை ரைட். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமையாக மாட்டேன். எதுக்கு மட்டும்தான் அடிமை? வசனத்துக்கு தான் அடிமை, தேவனுக்கு தான் அடிமை, தேவ சித்தத்துக்கு தான் அடிமை. அதான் உண்மையான சுயாதீனம். பிரியமல் இவங்களே கேட்டு கடுமையாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மனதில் இருத்தி கொள்வதற்காக ஜெபிக்கும் போது இந்த பெயர்களையும் தந்தார். இவங்க வச்ச பேர் க்ரூவல் பீப்புள். தைரியமாக வஞ்சிக்கிற உபதேசங்கள், அவங்கள சுயாதீனத்தை வாக்கு பண்ணுறோன்னு சொல்லி பாவத்துக்கு எதை தெரிந்து துணிகரமாக அந்த பொருளாசைக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், தங்களுக்கென்று ஆத்மாக்களை பிடிக்கணும், சபையை பெருசாக்கணும், அங்கங்கே லேண்ட் வாங்கி போடணும், சொத்து சேர்க்கணும். இதுக்காக துணிஞ்சு ஜனங்களை பாவம் செய்ய வைக்காங்க, விசில் அடிக்க வைக்காங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாங்கன்னா கெலோஸ். நீங்கள் அந்த டிக்ஷனரியில் அந்த வேர்ட் போய் பாருங்கள். கெலோஸ். கெலோஸ் அப்படின்னு சொன்னால் துணிகரமாக மற்றவங்களை வேதனைக்குள்ளாக்குறவங்க, துணிஞ்சு நரகத்துக்கு தள்ளுறாங்க. குடித்தா தப்பு இல்லை, சினிமா பார்த்தா தப்பு இல்லை, வேசித்தனம் பண்ணால் தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ணால் தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை, எனக்கு காணிக்க மட்டும் கொடுத்துரு. பிரியமல்ல. கடைசி அவர் குறிப்பு சொல்லி நாம் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 20 வாசிங்க. இதுதான் அவங்களுடைய அடையாளம். இதுதான் அவங்களுடைய அடையாளம். வாசிங்க 20. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இவங்க ஒரு காலத்தில் கர்த்தர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய ஆவி, உலகத்தினுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய வழிபாடுகள், அப்படி 7 இருக்குது. உலகம்னு சொல்லி 7 இருக்குது. இவங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஒரு காலத்தில் உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் தான் இந்த பாஸ்டர்ஸ், இந்த எவாஞ்சலிஸ்ட். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தரை அறிகிற அறிவினால் இந்த உலக வேஷம், உலக பாரம்பரியம், உலக காரியங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு மறுபடியும் எதை வேண்டான்னு விட்டாங்களோ, வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு ஆண்டவர் பேசினார்னு சொல்லி எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு காலத்தில் நிந்த அவமானங்களை சகித்து குடும்பத்தில் சமுதாயத்தில் புறம்பாக்கப்பட்டவர்களாய் எதில் கர்த்தருக்காக நின்றார்களோ இன்றைக்கு அதே அசுத்தத்தில் திரும்ப சிக்கியிருக்காங்க. அதே அசுத்தத்தில் சிக்கியிருக்காங்க. பிற வழிபாட்டு முறையிலேருந்து வந்திருப்பாங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கும். வீட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் எதிர்ப்பு இல்லாமல் கர்த்தருக்குள்ளே வந்தோம். என் குடும்பத்தை ரொம்ப அன்பான குடும்பம் பல முறை சொல்லியிருக்கேன்.
எங்கள் அம்மா நான் ஞானஸ்தானத்துக்கு வேண்டான்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியலை. ஆனால் அவங்க சிஎம்எஸ், இப்போ சிஎஸ்ஏன்னு சொல்கிற அந்த நாட்டையருடைய மகா, நான் ஒரு பெந்தகோஸ்துக்கு போகிறேங்கிறது அவங்களால தாங்க முடியலை. எங்கள் அப்பா அது சரின்னா நீ போ, உனக்கு உன் மனசுக்கு அது பிடிச்சா செய்யுன்ட்டாங்க. நான் போகும்போது எங்கள் அப்பா அம்மா அப்படியே அந்த வழியில் இது வரைக்கும் ஒரு நாள் அப்படி படுத்ததில்லை. பொருள் என்னை தாண்டிப்போ, என்னை தாண்டிப்போ அந்த எதிர்ப்பை சந்திச்சு தான் நாங்கள் ராமஸ்தானம் எடுத்தேன். எதிர்க்கலை, அடிக்கலை, திட்டலை. ஒரு வீட்டில் அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே போன தள்ளியிருப்பாங்க. அப்படிதானே அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. என்னுடைய வெட்டிங் இன்விடேஷன், என்னுடைய நெருங்கிய உறவினர், அவர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமாக நிற்க வேண்டியவர். எங்கள் 2 அக்கா வீட்டுக்காரங்களும் வரல என் வெட்டிங்க்கு. மூத்த அக்கா குடும்பமே வரல. நான் காசு கேட்டேன்னா, அக்கிரமம் பண்ணேன்னா, குடிகாரனா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஏன் வரல அவங்க? எங்கள் 2வது பிரதரில் இன்விடேஷனை தூக்கி எறிஞ்சார். தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் கல்யாணம் கட்ட போகிறேன், என் கல்யாணத்துக்கு அவர் சொன்ன வார்த்தை தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலன்னார். ஒரே ஒன்று காரியத்துக்கு என்னை எங்கள் வீட்டில் எதிர்த்தாங்க. எல்லாரும் என்ன நேசித்த பிள்ளைகள், எங்கள் அக்கா மாதிரி எல்லாம் என்ன நேசித்தாங்க. அந்த தாலி என்று ஒன்று நான் கெட்டாததுனால என் திருமணத்துக்கே வரல அவங்க. அப்படிதானே இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் தானே இவங்க. வீட்டில் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கும். வெறும் தாலிக்காக மட்டும் நான் சொல்லலைங்க. பிற வழிபாட்டு முறையில் இருந்திருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீட்டில் சம்மதிச்சிருப்பாங்களா? அன்னைக்கு நான் தீபாவளி பலகாரம் திங்க மாட்டேன், நீ சாமிக்கு படைத்தாய், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேக்கை கொண்டு கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? ஏன்னா நம்ம ஒரு பலகாரம் நீ அதிரசம் சாப்பிட மாட்டேங்கிற, கேக்கை கொண்டு வரையான்னு கேட்க மாட்டாங்களா? பிரியமானவர்கள், இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, இவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்களுக்கு கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, அவங்க என்னத்தை அறிஞ்சிருக்காங்க? நீதியின் மார்க்கம் எது, ரைட் பாத் அறிந்துட்டாங்க. அறியாதவர்களை பற்றி நான் சொல்லலை. தே ஆர் ரைட் இன் தேர் ஓன் வே. அவங்க தங்க வழியில் சரியாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லலை. இவங்க யாரு? நீதியின் மார்க்கத்தை அறிந்தவர்கள், சத்திய மார்க்கத்தை அறிந்தவர்கள். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை, இவங்களுக்கு ஒரு கற்பனை இவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த கற்பனை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் விலகுறாங்க. விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அது ஒருவேளை அவங்க அறியாமல், அப்போ இவங்களுக்கு வரப்போகிற முடிவு எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு வருகிற முடிவை விட ரட்சிக்கப்பட்டு நீதியின் மார்க்கத்தை அறிந்து சத்திய மார்க்கத்தை அறிந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு தங்களை விலக்கி காத்து கொண்டவர்கள் ஒருவேளை மீண்டுமாக எதை விட்டார்களோ அதில் சிக்கிக்கொண்டால் அவங்க முடிவு, நான் யாரையும் சபிக்கலை, எனக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஜெபிச்ச ஆண்டு ஏதாவது நான் விட்டுருக்கேன், எனக்கு சொல்ல ஆண்டவரே. அவங்க முடிவு பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்போ அறியாதவருடைய முடிவு இதோட பெட்டராக இருக்கும். சத்திய மார்க்கத்தை அறியாதவருடைய முடிவு இதோட பெட்டராக இருக்கும். நீதியின் மார்க்கத்தை அறியாதவருடைய முடிவு இதோட பெட்டராக இருக்கும். அவங்கள பற்றி ஒரு வழக்கத்தில் ஒரு சொல்லி அவர் அங்கே பயன்படுத்துகிறாரு. பிரியமானவர்களே, அவருடைய சொல்ல நான் சொல்கிறேன். நான் கண்ணியக்குறைவாக பேச விரும்பலை, அந்த சொல்லை சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசியங்கள் 22ஆம் வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய்
தான் கக்கினதை தின்னவும், தான் கக்கினதே நக்கிறது, அப்படி தின்னவும். கழுவப்பட்ட பன்றி, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும், வசனத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்குதலினால கழுவப்பட்டவர். ஏன் இப்படி செஞ்சீங்க? வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. பரிசுத்த ஆவியினால கழுவப்பட்டவர்கள். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது. திரும்பவும் எதிலிருந்து கழுவப்பட்டோமோ அதுக்கு திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவர்களுக்கு நடந்துக்கிட்டாங்க. பவுல் பேதுரு எழுதுறார், பிரியமல்ல, they are condemned people. இவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. என்னிடத்துல குறை இருக்குமானாலும் வந்து பேசுங்க. வேத வசனத்தை அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். என்னுடைய சொந்த வியாக்கியானம் அதில் எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு அதனால உட்கார்ந்து பேச தீர்மானித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. முடிவாக 2 வசனங்களை வாசித்து முடிப்போம். 2 அப்படியே தொடர்றாரு. வாசிங்க அடுத்த வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அவ்வளோதான். ஆதியில் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் சொன்னாங்களோ அது பக்கம் திரும்புங்க. சும்மா உட்காந்து யூடியூப்பில் இந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம், இந்த கதை அந்த கதைன்னு கேட்டுட்ருக்காதீங்க. அவங்களும் இப்படி தானே சொல்கிறாங்க, இவங்களும் இப்படி தானே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரின்னு சொல்கிறான், அன்பாக சொல்கிறேன், அங்கே போயிருங்க. யாரும் என்கிட்ட வந்து சொல்லலாம், நான் சொல்கிறேன். அவங்க இதுக்குரிய மாற்று கருத்து இருக்குமானால் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க. இல்லை அதான் சரி என்று தீர்மானிப்பாங்க, அங்கே போயிடுங்க. நான் சொல்ல தவறானாலும் என்னை திருத்த பாருங்க. நான் ஏன் தவறு செஞ்சு நரகத்துக்கு போகணும்? பாஸ்டர் நீங்கள் சொல்ல தவறுன்னு என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, உண்மையான ஒரு சத்தியத்துக்கு நேராக உங்களுடைய மனதை எழுப்புவதற்காகத்தான் நான் பேசுகிறேன். அதே காரணத்துக்காகத்தான் பேதுரு அன்றைக்கு எழுதியிருக்கிறார், கர்த்தர் பாரப்படுத்தினார், நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி பேதுரு சொல்றார், பிரியமானவர்களே. யூதா சொல்றார், பிரியமானவர்களே. நானும் தாழ்மையாக சொல்கிறேன், பிரியமானவர்களே. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கேன். கர்த்தர் இப்படி ஆசீர்வாதம், இப்படி ஆசீர்வாதம், நீர் பச்சலான தோட்டமாக இருப்பீங்க, எல்லாம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான். அதுதான் பேச எனக்கும் வாந்தியாக இருக்குது. இருந்தாலும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. தைரியமாய் நீங்கள் போராடுங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, பிரியமானவர்களே, அப்போஸ்தல உபதேசத்துக்காக, வேத வசனத்தில் உள்ள சத்தியத்துக்காக, அதான் சத்தியம். தைரியமாக போராடுங்க. பிரியமானவர்களே, எவ்வளவு நீங்கள் யாருடைய சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், என்ன ஜெபிச்சா கோல்ட் ஷவரா, கோல்ட் ஷவர், கோல்டு அனாயிண்டிங், டைமண்ட் அனாயிண்டிங். அவர் ஜெபிச்சா அப்படியே மேலே வந்து கோல்டாக படியுமா, டைமண்டாக படியுமா. எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த ஒரு ஊழியக்காரர் 2 நாளைக்கு முன்னால் சொல்லிட்டு இருந்தார், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிங்க. இனி குழந்தைகளாயிராமல், சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காமல். பிரியமானவர்களே,
பலவித காற்றினாலே அலைவுபடாமல் கர்த்தருடைய வசனம் எதுன்னு தெரிந்து அந்த சத்தியத்தில் உறுதியாக இருங்க. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ எனக்கு அதுக்குள்ளெல்லாம் போகவே விருப்பம் இல்லை. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக 2006 நினைக்கிறேன், பெரிய கூட்டம் போட்டு சொன்னேன், கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம் அந்திகிறிஸ்து வரும் முன்பாக சமாதான உடன்படிக்கை அநேகர் மேலே நிர்பந்திப்பான், கம்பல் பண்ணுவான்னு சொன்னேன். அது எப்படிங்க சமாதான உடன்படிக்கையை கம்பல் பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டவங்க உண்டு. இன்றைக்கி டெய்லி பேப்பரில் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் கேட்டார், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னே ஃபோன் பண்ணி கேட்டார். நீங்கள் அப்போவே பேசியிருக்கீங்களா சமாதான உடன்படிக்கையை அவன் அநேகர் மேலே நிர்பந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை, இப்போ யாரும் நான் எனக்கெல்லாம் தீர்க்கதரிசிலாம் இல்லைங்க, பைபிள் உள்ளதை வியாக்கியானம் பண்ணுன்னு சொன்னேன். நான் இப்போ வருகை பற்றிலாம் ரொம்ப, ஏன்னா வருகை ரொம்ப சமயம் இன்னைக்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் வந்துட்டாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டா. எனக்கு நிறுத்த முடியலை, மன்னித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எப்படி ஆகிலும் பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட கள்ள போதலுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கும்படியாக, இந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாக, பாம்புக்கும் பள்ளிக்கும் தேளுக்கும் விலக்கி காத்தால் மாத்திரம் போதாது, துஷ்ட மிருகங்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்தால் மாத்திரம் போதாது, கள்ள போதலுக்கு கர்த்தர் சபையாரை விலக்கி காக்கணும்.